ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷா இன்ஃபோ. நான் உங்கள் விஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வால்வரைனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வல்வரன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ, ஒரு மியூட்டன்ட்டும் கூட. ஸோ எக்ஸ்மென்னுடைய அந்த சீரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா வல்வரன் ஒரு மெயினான கேரக்டராக, ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டராக வந்து இருந்திருக்காரு. ஸோ வல்வரன் கேரக்டர் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா காமிக்ஸில் 1974 அப்போ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி வல்வரனை பற்றி சொல்லப்படுற முதலாவது அந்த ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்வரனுக்கு வந்து கையில் கிளாஸ் எல்லாமே இருந்தாலும் அவருடைய ஒன் ஆஃப் த மெயின் பவராக இருக்கிறது ரீஜெனரேஷன். அதாவது என்ன தான் வந்து ஒரு உடம்புல வந்து காயங்கள் ஏற்பட்டாலும் அது உடனே வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹீல் ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ஃபீனிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து வல்வரனை எரிச்சாலும் வந்து வல்வரனுக்கு அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரீஜெனரேட் ஆகுமா. ஏன் ஏலியன்ஸே கூட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சூரியனை வச்சு அவரை பேர்ன் பண்ண பார்த்தா கூட வல்வரனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரீஜெனரேட் ஆயிருமா. என்ன ஆனால் சூரியன் மேலே போயிட்டால் வல்வரன் வந்து இறந்துருவாரா. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை எல்லாத்தையுமே வந்து வல்வரனால் வித்ஸ்டாண்ட் பண்ணி டக்குன்னு அவரால் ஹீல் ஆகிக்க முடியுமா. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடி சென்ஸ்னு ஒரு பவர் இருக்குல்ல. ஸோ ஏதாவது வந்து ஒன்று நடக்க போகுதுன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து அவருக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். அது வந்து அவரை அலர்ட் ஆயிடுவார். ஸோ ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர் பேஸ் பண்ணியிருந்த கேரக்டர். ஸோ வல்வரனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அனிமல் பேஸ்டான ஒரு கேரக்டர் தான். ஸோ வல்வரனுக்கும் அந்த மாதிரி ஸ்பைடி சென்ஸ் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பவர் இருக்குது. ஆனால் அந்தளவு, அதாவது ஸ்பைடி சென்ஸ் அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து வல்வரனுக்கு வந்து ஒரு ஸ்மெல், அதாவது அவருக்கு ரொம்பவே ஸ்மெல், அந்த சென்ஸ் வந்து ரொம்பவே அதிக அளவில் இருக்குமா. ஸோ ஏதாவது வந்து அவர் வாசனையை வச்சே வந்து அது யாரோடது எல்லாமே வந்து அவர் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருவாராம். ஸோ ஏதாவது வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாராம். ஸோ அதாவது அனிமல் பவர்ஸ் தான். டாகுக்கு எப்படி மனுஷங்களோட ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிகமாக அளவில் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது கூட அவங்களுக்கு தெளிவாக கேட்குமோ, அதே மாதிரி வல்வரனுக்கும் அதே கேப்பபிலிட்டி இருக்கான். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வல்வரனை யாராலையுமே வந்து சாவடிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஹீலிங் எபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அவர் எரிக்க பார்த்தாலும் என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து டக்குன்னு வந்து ஹீல் ஆயிரும். அவர் ஹெட்ஷாட்டே வந்து கொடுத்தாலும் வந்து வல்வரனுக்கு வந்து அது ஹீல் ஆயிரும். ஸோ எதை வச்சு தான் வல்வரன் வந்து கொல்ல முடியும் வந்து பார்த்தீங்கன்னா, வல்வரனை ரெண்டு விஷயத்தால் தான் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவர் கொல்ல முடியுமா. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சுருக்க முர்மாசா பிளேடுன்ற ஒரு பிளேடு. ஸோ அவரே வந்து அந்த பிளேடு வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த முர்மாசா பிளேடை வச்சு வல்வரனை கொல்ல முடியுமா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்போனேடியம்ன்ற ஒரு எலிமெண்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வல்வரன் அந்த சீரீஸில் காமிக்ஸில் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் மாதிரியா. ஸோ அது வந்து வல்வரனுடைய ஹீலிங் எபிலிட்டிஸோடு இன்டர்ஃபியர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் எப்படி ஒரு டெம்பரரியாக வந்து அது பிளாக் ஆன மாதிரி வந்து செஞ்சுருவாமா. ஸோ அதனால் வந்து வல்வரனை ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியுமா. ஸோ இந்த முர்மாசா பிளேட், கார்போனேடியம், இது ரெண்டுத்தை வச்சு தான் வல்வரனை ஃபிசிக்கலாக வந்து கொல்ல முடியுமா. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்வரன் கேரக்டருக்கு, அதாவது அந்த காமிக்லேயே அந்த கேரக்டர் பேர் லோகன்ற பேர் தான். ஸோ அந்த லோகன் தான் வந்து அவர் சூப்பர் ஹீரோ பேராக வல்வரன் வந்து வச்சுருப்பார். ஆனால் ஆக்சுவலாக லோகன் கேரக்டர் வந்து வல்வரனுடைய பேரே வந்து கிடையாதான். ஜேம்ஸ் ஹவுலட்டுன்ற பேர் தான் வல்வரனுடைய, அதாவது அந்த கேரக்டருடைய பேராக இருந்து. ஸோ வல்வரன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கனடாலேருந்து வந்த ஒரு சூப்பர் ஹீரோ, ஸோ அப்படின்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் பேரே அதே மாதிரி தான் ஜேம்ஸ் ஹவுலட்டுன்னு வந்து இருந்துச்சு. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்வரன் மல்டிலிங்குவல். அதாவது மல்டிலிங்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வகையான நிறைய அதிகமான லாங்குவேஜ், அதாவது அவங்களுடைய மதர் டங்கை தவிர நிறைய லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்தால் அவங்கள வந்து மல்டிலிங்குவல்னு வந்து சொல்லுவோம். ஸோ வல்வரனும் வந்து ஒரு மல்டிலிங்குவல் தான். ஸோ நீங்கள் வல்வரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பல இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் இது காமிக்கிறாங்கன்னா, காமிக்ஸில் வந்து வல்வரன் பல இடங்களில் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க மொழியும் வந்து சீக்கிரமாகவே வந்து கற்றுப்பாராம். ஸோ வல்வரனுக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், அரபிக், ஜாப்பனீஸ், ரஷ்யன், சைனீஸ், ஷீன், லக்கோட்டா, ஸ்பானிஷ், இந்த மாதிரி நிறைய மொழிகள் வந்து வல்வரனுக்கு வந்து தெரியுமா. ஸோ அதனால தான் வந்து அவர் மல்டிலிங்குவலாக இருக்கார். அவர் உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் அவருக்கு இத்தனை மொழி தெரியுது. ஸோ அதை வச்சு வந்து அங்கே வந்து ஈஸியாக ஒழிஞ்சிக்கிறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் வந்து வல்வரன் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாரான். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்வரன் படத்தில் சேபர் டூத்துன்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து வல்வரனுடைய பிரதர்ன்ற வந்து மூவிஸில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி காமிக் படி பார்த்தீங்கன்னா சேபர் டூத் கேரக்டர் வந்து வல்வரனுடைய அப்பாவை வந்து காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்களா. ஆனால் மூவிஸில் வந்து ஒரு பிரதர் கேரக்டராக, ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து வல்வரன் வந்து சேபர் டூத்தை கொண்டுருவார். ஸோ அதனால் வந்து ஒரு பிரதர் கேரக்டராக இருந்தால் அவங்க நல்லா இருக்கும்னு வந்து மேபி நினச்சனால மூவிஸில் வந்து சேபர் டூத் கேரக்டர் வந்து ஒரு பிரதர் கேரக்டராக கொண்டு வந்திருந்தாங்களாம். ஆனால் காமிக்ஸில் அது வந்து சேபர் டூத் கேரக்டர் வந்து வல்வரனுடைய அப்பா கேரக்டராக இருந்திருக்கான். இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்வரன் கேரக்டரை நடித்தவர் ஹக் ஜாக்மேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து அந்த கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாருங்க. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம அவரை தவிர அந்த கேரக்டர், அந்த ரோலுக்கு வந்து வேறு யாருமே வந்து யோசிச்சு பார்க்க முடியாது. அந்தளவு சூப்பராக வந்து அந்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ஹக் ஜாக்மேன் வந்து பார்த்திங்கன்னா எனி
வல்வரன் கேரக்டர் வந்து அவர் நடிக்க மாட்டார். ஸோ அதுக்கு பதில் வேறு யார் மேபி வல்வரன் கேரக்டர் இறந்த மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டர் திரும்பியும் கொண்டு வந்தால் ஹக் ஜாக்மேன் அதில் வந்து நடிக்க மாட்டார். வேறு யாராவது மேபி வந்து நடிக்கலாம். ஆனால் ஹக் ஜாக்மேன் வந்து அவருக்கு இந்த கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரசல் க்ரௌன்ற இன்னொருத்தருக்கு வல்வரன் கேரக்டர் வந்து நடிக்க ஃபர்ஸ்ட்டாக சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து அந்த சான்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹக் ஜாக்மேனுக்கே வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிது. வாய்ப்பு கிடச்சி சூப்பராக அந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணி நிறைய சீக்குவலில் வந்து அவர் வந்து நடித்து ரொம்பவே ஃபேமஸான அதாவது அந்த வல்வரன் கேரக்டர்னாலே நம்மளுக்கு ஹக் ஜாக்மேன் தான் ஞாபகம். அந்தளவு வந்து அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.